அதுதான் இப்ப அது அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு ஏறக்குறைய அதுவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க ஒருவேளை அதிமுக அமைச்சர்கள் இடம்பெற்றால் விசிக என்ன செய்யலாம் அப்படின்னு எங்க தலைவர் வந்து அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளுடைய தலைவருடைய கருத்தறிவாங்க, ஆலோசனைகளை பெறுவாங்க. அதெல்லாம் வந்து நடக்கும்போது அது என்னவா வந்து இந்த அரசாங்கம் ஒரு புதுசா வந்திருக்க ஒரு கட்சியை நம்ம கைக்குள்ள கொண்டு வருவோமே, நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோமே அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட பாஜகவுக்கு இருக்கலாம். அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நகர்வாகத்தான் கூட இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு அதிமுகவை சேர்ந்து உள்ளே இழுக்கப்படுவது கூட நம்ம அந்த கோணத்தில் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. டிவி சண்முகம் பக்கம் வந்த கோஷ்மணி கூட கொஞ்சம் மாற்றி பேசுறார். இந்த சூழலில் அமைச்சராக அவர்கள் பதவியேற்கும் பட்சத்தில் அதிமுக நிலைப்பாடு எடப்பாடியாக தான் கழக பொதுச் செயலாளர், அவர் பின்னால் தான் அதிமுக பின்னால் தான் இருக்கும். அவர் தலைமையில் தான் இருப்பீங்க. ஆமா. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக 26 எம்எல்ஏக்கு மேல வந்து அதிமுக சார்ந்தவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆதரவு ஒருவேளை விஜயை கேட்கல, ஆனாலும் கூட தானாக முன்வந்து கொடுத்திருக்கிறார்கள். அது முதல்ல சரியா? அதை தாண்டி என்னன்னா அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்க போவதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதே உங்கள் விசிகா சார்பாக குறிப்பாக உங்களுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க, என்ன நடக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பது அதிமுக, பாமக, பாஜகவுடைய ஆதரவை வேண்டாம் என்பதுதான். 108 இடங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த பிறகு மேற்கொண்டு அந்த 10 இடங்கள், இப்போ ஒரு இடம் வந்து திருச்சியில வந்து ரிசைன் பண்ணா 11 இடம். இதுக்கு ஆதரவு வந்து எங்க இருந்து எடுப்பது அப்படின்ற நிலை ஒரு நேரம் அவர் நெருக்கடி அவங்களுக்கு வந்த போது இப்ப ஒரு இடத்த வந்து அவரு திருச்சி கிழக்கு வந்து ரிசைன் பண்ணும்போது அன்றைக்கு 108ன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கொண்டு 10 இடம். இந்த 10 இடங்களை எங்கிருந்து வாங்குவது அப்படின்னு வந்து ஒரு முடிவு வரும்போது அவரு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்தா அந்த ஆதரவை வந்து அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு. அது போலதான் வந்து தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 2 நாளில் காங்கிரஸ் கட்சியை தாவேகாவோடு ஒரு கூட்டு சேரக்கூடிய ஒரு முடிவை எடுத்தார்கள். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் 2 இடதுசாரி கட்சிகள்கிட்ட வந்து ஆதரவை கேட்டாங்க, ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கேட்டாங்க. அவங்க வந்து முதல்லயே போய் அதிமுக வந்து கேட்டிருக்கலாம் தாவேகா சார்பில், ஆனா அப்படி கேட்கல. பாமக வந்து ஆதரவு கொடுக்கறது தயாரா இருந்தாங்க, அங்கேயும் போகல. அப்ப அவங்க வந்து காங்கிரஸ், 2 இடதுசாரி கட்சிகள், விசிகாவுடைய ஆதரவு இருந்தா போதும், ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு. அவங்க வந்து காங்கிரஸ் வேண்டாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டாம், விசிகா வேண்டாம் என்று கூட முடிவு எடுக்கலாம். ஆனால் அவ்வாறு எடுத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் மீதான நன்மதிப்பு போய்விடும். ஏன்னா நாங்க வந்து பாஜக எங்கள் கொள்கை எதிர்ன்னு சொன்ன பிறகு அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த அதிமுகவுடைய ஆதரவை பெறுவது என்பது நன்மதிப்பை வந்து அவங்களுக்கு வந்து கெடுத்துரும். அதற்காகத்தான் விசிக, காங்கிரஸ், விசிக 2 இடதுசாரி, அது 18 அப்படின்றது ஒரு போதுமான இடங்கள் தான். ஆனா ஒரு டைட்டா ஒரு நெருக்கடியான ஒரு மெஜாரிட்டி சொல்ல முடியும். ஆனால் சட்டசபையில, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, சட்டசபையில வந்து பெரும்பான்மை நிரூபிக்கும் போது சில உறுப்பினர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் வராம போயிட்டான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு உடம்பு முடியல, மருத்துவமனைக்கு போயிட்டாரு, ஒரு கார் விபத்துல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல, பெரும்பான்மை நிரூபின ஆட்சி கவுந்துரும். இந்த 118 உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க ஆப்சண்ட் ஆனா ஆட்சி இழந்துரும். அப்ப அதுக்காக தான் அவங்க வெற்றி பெற்று 108 இடங்களை பிடிச்சிருக்கோம், எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கிறணும் அப்படின்ற அந்த பார்வையில இருந்துதான்
அதிமுக வந்து சட்டசபைக்குள்ள இரண்டா பிளவுபட்டு ஒரு அணி வரும்போது அதை வந்து அவங்க வந்து அந்த ஆதரவை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க வந்து மாற்று தமிழக வெற்றி கழகம் மாற்று, திமுக அதிமுக மாற்று, நாங்க வந்து ஊழலை ஒழிக்க போறோம், வாரிசு அரசியலை ஒழிக்க போறோம், இப்படிலாம் வந்து பேசி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்கு எதிராக ஊழல் என்று குற்றம் சாட்டினாரோ மற்றும் திமுக மற்றும் பலர் அப்படின்றதுல வந்து அதிமுக அடங்குது, பாமக அடங்குது, பாஜக அடங்குது. அப்ப கடுமையா வந்து தேர்தல் களத்துல அதிமுகவும் தமிழக வெற்றிகளும் மோதிக்கிட்டது. நிறைய இடங்கள்ல எடப்பாடி ரொம்ப கடுமையா சாடினாரு. இந்த சூழல்ல அப்ப திமுக வேணாம் அதிமுக வேணாம், புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க வந்து அதிமுகவுடைய ஒரு அணியோட ஆதரவை பெறுவது, அவர்களுக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கொடுப்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நன்மதிப்பு அந்த இமேஜை வந்து காலி பண்ணிடும். ஓ, இவரும் வந்து சராசரி அரசியல்வாதி தான் போல இருக்கு, இப்போ தேர்தலுக்கு முன்பு ஒண்ணு பேசினாரு, இப்ப போய் அதிமுகவுடைய ஆதரவை பெற்று வாங்கிக்கிறாரு, இது என்ன அணுகுமுறை அப்படின்ற அவரே ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. அவருக்கு அவரே எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு வருவாரு. ஆகவே இவர்கள் வந்து அதாவது வந்து அங்க அதிமுக ஒரு அணி வந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்து அமைச்சர்களை இடம்பெறதுக்கு முழு முயற்சி நடந்து வருது. அப்படி ஆதரவு கொடுக்கும் போது ஏதாவது சட்ட சிக்கல் ஏற்படுமா, அப்படி ஏற்பட்டால் பதவி பறி போகுமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அப்ப இவங்களும் வந்து அப்படி அவங்கள வந்து அமைச்சர்களை இடம் கொடுத்தா கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை ஓடும், என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. இந்த 5 ஆண்டுகள் வந்து இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இந்த உத்தியை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த உத்தியை கையில் எடுத்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நன்மதிப்பு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும், பழிச்சொல்லுக்கு ஆளாவார்கள். இல்ல இப்ப இது மட்டும் பரவாயில்ல, குறிப்பா அமமுகவுடைய வேட்பாளரையும் எடுத்திருக்காங்க. நீங்க சொன்னா கூட 1, 2, 3, 4, 5னா கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட 26 எம்எல்ஏங்கிறது ஒரு பெரிய இது. அது மட்டும் இல்லாம பொதுச் செயலாளர், அந்த கட்சியோட பொதுச் செயலாளருடைய உத்தரவை மீறி இதுக்கு செயல்படுறாங்க. கடந்த வழக்குகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா மகாராஷ்டிரா சுபாஷ் தேசாயோட வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த பொதுக்கட்சி அந்த கட்சியோட தலைவர் யாரோ அவருடைய கொறடா தான் செல்லும்ன்ற ஒரு முன்மாதிரியான தீர்ப்புகள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற தீர்ப்புகளா இருக்குது. அது வந்து விஜய்க்கு தெரியாத ஒரு கேள்வி வருது. இப்ப வரைக்கும் அது குறித்து அவர் வாயும் திறக்கல. அப்படின் போது விசிகா, சிபிஎம், சிபிஐயோட நிலைப்பாடு வருங்காலத்துல என்னவாக மாற வாய்ப்பு இருக்கு? கிட்டத்தட்ட அவங்க அமைச்சர் கூட ஆகக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்ற சூழல் தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப இனியும் கூட விஜய் வந்து அவர் சரியாத்தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்வதற்கான மூல காரணங்கள் என்னவா இருக்கு? இப்ப இல்ல, இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரம் தான் இதெல்லாம். அதிமுகவோட ஆதரவை பெற்றிருக்கிறது, அங்கிட்ட அம்மா மக்கள் மன்ற கழகத்திலிருந்து ஒரு காமராஜர் அவர் சட்டமன்ற அது ஆதரவு எடுத்துக்கிறது எல்லாமே தாவேகாவின் தேவையிலிருந்து இந்த உத்தியை கையாளுறாங்க. ஆனால் இல்ல, தேவைக்கு இருக்கு, ஆல்ரெடி உங்களுடைய ஆதரவு இருக்கு, அவருக்கு ஆதரவு இருக்கு, ஆதரவு இருக்கு. இருந்தும் 118 அப்படின்றது டைட்டா இருக்கு. அது போதுமான ஆதரவு, ஆட்சியை நீடிப்பதற்கான ஆதரவு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம், ஒரு அச்சம் இல்லாம இருக்கலாம், ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், தயக்கம் இல்லாம இருக்கலாம், பயம் இல்லாம இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும்போது பலரையும் வந்து உள்ள இழுக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஆனால் இது வந்து தாவேகாவிற்கு நல்லதல்ல, அந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை தான் வந்து சேர்க்குமே தவிர நாளைக்கு இவர்களை எல்லாமே வந்து விஜய் அவர்கள் சமாளிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அமைச்சர்களா இருந்தவங்க, அதுல அனுபவம் பெற்றவங்க மறுபடியும் இங்க வர்றாங்க அப்படின்னா இவர்களை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி சமாளிப்பாங்க? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய புதிய உறுப்பினர்கள், சட்டசபையில் எல்லாருமே புதுசுதான், அந்த டோட்டல் அந்த கட்சியில ஒரு சிலரை தவிர எல்லோருக்கும் புதுசா இருக்கு.
அப்படி இந்த புதியவர்கள் வந்து ஏற்கனவே இருந்து அனுபவம் பெற்றவர்களை எப்படி கையாளப் போகிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்குறி நம்மகிட்ட இருக்கு. இது போக போகத்தான் தெரியும். ஆனா வந்து அவர்களை அதிமுகவை சேர்ந்தவர்களை உள்ளே இழுத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது என்பது இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு சிறப்பான ஆட்சி, ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி. விஜய் மத்தவங்கள இருந்து மாறுபடுறாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு வாய்ப்பெல்லாம் இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. இப்ப வந்து எஸ்பி வேலுமணியோ சி.வி. சண்முகமோ அவர்கள் வந்து தாமாக முடிவெடுக்கவில்லை. பிஜேபியின் அழுத்தத்தால் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட எடப்பாடியை ஓரங்கட்டுறான்ற விமர்சனமும் பரவல எல்லா இடங்களையும் பேசப்படுது. ஏன்னா அதனாலதான் சட்ட விதியெல்லாம் மீறி கூட அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க சொல்ற கடுமையான விமர்சனம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பிஜேபியோட மூலதான் வந்து தவேகாவுக்கு ஆதரவும் போது அது இடதுசாரிகள் விசிகாவுக்கு ஒரு சிக்கலாக மாற வாய்ப்பு இருக்கத்தானே? இல்ல, உங்க சந்தேகத்தையும் நம்ம வந்து கருத்தில் இருக்க வேண்டிய சூழல் தான் இப்ப நிலவிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் தேர்தலுக்கு முன்பே பல நேரங்களில் சொல்லியிருக்காரு, பாஜகவுடைய நட்பு என்பது அதிமுகவை அழிச்சிரும், அது தேவையில்லாத தேர்தல் உறவு அப்படின்னா பல முறை சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காதுன்னே சொல்லியிருக்காரு. இப்ப அப்படிப்பட்ட சூழல்ல ஏன் அப்படின்னா 2 திராவிட கட்சிகள்ல ஏதாவது ஒண்ணு சாஞ்சாதான் பாஜக இங்க கால் ஒன்று பாஜக வளரும். இப்ப அவங்க வந்து திமுக வலுவா இருக்கு, திமுக அணியில வந்து நாங்கெல்லாம் இருந்தோம், ரொம்ப வலுவா இருந்தோம், அந்த அணியை கட்டி காப்பாற்றணும், அதனால பாஜகவோட திமுக தலைமையில் அணியை வந்து சிதைக்க முடியல. ஆனால் ஒரு கூட்டணி என்பது வலிமையா இல்லாத இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, ஒரு தத்துவம் சார்ந்த எந்த நடவடிக்கையும் இல்லாத அதிமுக பதவி ஒன்றே போதும், ஆட்சி அதிகாரம் ஒன்றே போதும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த காரணத்தினால்தான் அவங்க பாஜகவோடு கூட்டு சேர்ந்தாங்க. பாஜகவோடு அந்த நீண்ட நெடிய பயணம் அதிமுகவை பலவீனப்படுத்தி இன்றைக்கு அந்த கட்சியை வந்து அழிச்சிருச்சு. இப்ப ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் வந்து அழியும் போதுதான் பாஜக வந்து இங்க வளருவதற்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் கிடைக்குது. அப்படிதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா வந்து ஏற்கனவே வந்து இப்ப சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் அமித்ஷாட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனால வந்து தாவேக்காக்குள்ள போய் ஏதாவது குளறுபடி பண்ணி தாவேக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. இப்ப புதுசா ஒரு பாரதிய ஜனதாவை வந்து இங்க வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு புதுசா வந்திருக்க ஒரு கட்சியை நம்ம கைக்குள்ள கொண்டு வருவோமே, நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோமே அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட பாஜகவுக்கு இருக்கலாம். அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நகர்வாகத்தான் கூட இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு அதிமுகவை சேர்ந்து உள்ளே இழுக்கப்படுவது கூட நம்ம அந்த கோணத்தில் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம் பக்கம் வந்த கோஷிமணி கூட கொஞ்சம் மாத்தி பேசுறாரு. அண்ணன் எடப்பாடி வந்து எந்த முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுவதுங்கிற ஒரு பிரபலமான நிலைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க இருப்பவங்க நிலதான் இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த சூழலில் அமைச்சராக அவர்கள் பதவியேற்கும் பட்சத்தில் இப்ப நீங்க ஆல்ரெடி அதுக்கான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டீங்க. இந்த எதிர்ப்பு தொடருமா அல்லது வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்த நடவடிக்கை என்ன? இல்ல, நம்ம வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்கான தீர்ப்பை கொடுக்கும்போது அதை நம்ம தேவையில்லாம தொந்தரவு செய்யக்கூடாது, முறியடிக்க கூடாது. அந்த நிலைப்பாட்டில் இருந்தா எங்க தலைவர் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க. இப்ப அவரு விஜய் வந்து யாருடைய ஆதரவுக்காக எதிர்பார்த்து காத்து இருந்தார் அப்படின்னா அது நாட்டு மக்களுக்கு, இந்த உலகத்துக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு எதிர்பார்த்து தான் 2 நாட்கள் தள்ளி போனது அப்படின்ற வந்து அவங்க தரப்புல வந்து பலரும் சொன்ன வந்து ஒரு வாதங்கள் தான். அப்ப அவர் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து கூட்டு வச்சுக்கிறணும், நம்ம ஒரு மதசார்பற்ற ஒரு அரசாங்கத்தை இங்க வந்து வடிவமைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்துல இருந்துதான் அவர் வந்து எல்லோருடைய இந்த திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸை இழுத்துக்கிட்டாங்க, விசிகா 2 இடதுசாரி கட்சிகள் ஆதரவு வந்து கேட்டாரு. இதுல எங்க தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒன்று, இன்றைக்கு 108 இடங்களை பிடித்து ஒரு ஆட்சியை அமர்த்து அந்த முதலமைச்சர் அமைச்சரவை வந்து உருவாக்குவதற்காக ஒருத்தர் முயற்சி எடுக்கின்ற போது அதுக்கு நம்ம ஆதரவு இல்லை அப்படின்னா 10ஆம் தேதி வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்க கொண்டு வந்திருப்பாங்க. இங்க ஆளுநருடைய கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு போயிடும். அப்போ ஆளுநருடைய அரசு என்பது அது வந்து பாஜக அரசு.
ஆளுநரின் அரசு என்பது பாஜக அரசு. அப்ப பாஜக தேர்தலில் நின்று நிறைய இடங்களை கைப்பற்றி இங்க ஆட்சி அதிகாரத்தை நிறுவி தங்களுடைய அந்த பாசிச தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு மாறாக கவர்னர் மூலமா எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எப்போதும் போல் எங்களோட நிலைப்பாடு தமிழ்நாட்டை ஒரு மதசார்பற்ற ஒரு பகுதியா வச்சிருக்கணும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். இதுதான் விசிக நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அந்த சூழல் நிலவியது. அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளருடைய கருத்தறிந்து இந்த நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் அறிவிச்சார். அதனால அதனால தாவேக அரசை நம்ம இடையூறு பண்ணணும் அல்லது கவிழ்க்கணும் அப்படின்ற எண்ணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை. வாய்ப்பு கொடுப்போம். வெற்றி பெற்று வந்துட்டாரு, அதை ஏன் கவுக்கணும்? வாய்ப்பு கொடுப்போம். அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். அதாவது அவங்களுடைய செயல்பாடு இந்த தேனிலவு காலம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 6 மாதம் ஹனிமூன் லைஃப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு 6 மாத காலம் இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்துதான் மற்ற கட்சிகளுடைய அந்த ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி செயல்கிட்டு இருக்கோம். எங்க கட்சி எங்க தலைவர் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஒரு அரசை உருவாக்கி கொடுத்துட்டு ஒருத்தர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு உறுதுணையா இருந்துட்டு நம்மளே எடுத்தெடுப்புல அதை தொந்தரவு செய்யணும் அவசியம் கிடையாது. அவங்க ஒருவேளை அதிமுக அமைச்சர்கள் இடம்பெற்றால் விசிக என்ன செய்யலாம் அப்படின்னு எங்க தலைவர் அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டத்துல முடிவெடுப்பார். ஓகே. அப்ப இப்போ உங்களுடைய எம்பி ரவிக்குமார் சொன்னது போல இந்த அட்வைஸ்ன்றது குறைஞ்சபட்ச எதிர்ப்பு, அமைச்சராக நீங்கள் சேர்க்காத எதிர்ப்பு தொடருமா? அதுதான் இப்ப அது அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு ஏறக்குறைய அதுவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப அவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன என்பதை எங்க தலைவர் அந்த சூழ்நிலையில கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை கேட்டுட்டு அறிவிப்பாரு. பெரும்பாலும் இப்ப அவங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது வெளியில வரக்கூடிய செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதிமுக அமைச்சரவையில் இடம்பெறுமா அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த பேச்சுக்கள் உண்மையா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப நான் இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெறல, விசிக இடம்பெறல. இப்ப எல்லாரும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றாங்கன்னா இந்த அரசு ரொம்ப வலிமையான ஒரு அரசா மாறிடும். ஒரு பவர் ஷேரிங், பொலிட்டிக்கல் பவர் ஷேரிங், அரசியல் அதிகாரம் பகிரப்படுது. ஒரு கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. நம்ம அந்த கோணத்துல பார்க்கணும். அதை மறுக்க முடியாது. நீங்க சொல்ற கோணத்தை மறுக்க முடியாது. அது என்ன செய்யலாம்? திசைவெளி போக்கு அப்படி இல்லையேங்கிறதான இப்ப கேள்வி. அவர் சொல்லக்கூடிய திசைவெளி போக்கு அப்படி இல்லைங்கிறதான கேள்வி. இப்ப அவங்களுக்கு 2 காரணம். கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது தாவேகாவிற்கு. அதற்கு இது போன்ற உத்திகளை கையாளுறாங்க. அது அரசியல் களத்துல ஒரு சாதாரண தேவையான நடைமுறைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாம் போக போக தெரியும். ஓகே, பரவாயில்ல. ஆனா அந்த எதிர்ப்புங்கிறது நியாயங்க. அதாவது நீங்க இப்ப அட்வைஸ் பண்றீங்க, அமைச்சராகும் பட்சத்துல ஒரு முடிவு எடுப்புன்னு சொல்றீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, இது இப்ப அதான் நான் சொல்றேனே, இப்பதான் வந்திருக்காங்க. இனிமே அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு அது தொடர்பா விசிக நிலைப்பாடு இருக்கும். ஆனா அவர்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளுடைய தலைவருடைய கருத்தறிவாங்க, ஆலோசனைகளை பெறுவாங்க. அதெல்லாம் நடக்கும். நடக்கும்போது அது என்னவா இந்த அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, உங்கள் விமர்சனங்களையும் அதாவது உங்களுடைய கட்சி நிலைப்பாடை ஒரு மாநில செய்தி தொடர்பாளராக தெரிவித்தீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். விவாதச் சூழல் அறக்கழகத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். ரொம்ப நன்றி.